ஹே ஆல், நான் இன்றைக்கி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஷீன்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேக்கேஜ் எனக்கு ரிசீவ் ஆகிருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப நல்ல டீலில் கிடச்சிருந்தது. ஸோ உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அண்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறது தான் வந்து ஷீனோட பேக்கெட்ஸ். ஸோ இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஜஸ்ட் ஃபார் 34 dirhams. ஸோ நான் இதை எப்படி ஆர்டர் பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஷீனோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதோட சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த கோடை மட்டும் டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ மெயிலில் இருக்கிற சர்ச் பாரில் இந்த கோட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோடை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வரும். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷீன்லேருந்து ஆர்டர் பண்ணுறேன். ஸோ இதோட குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் பிரிச்சிட்ருக்கேன். அரவுண்ட் லைக் 3 to 4 பேண்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு ஃப்ராக் வாங்கியிருந்தேன் அண்ட் எனக்கு ஒரு டாப் வாங்கியிருந்தேன். பட் உண்மையாகவே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் பே பண்ணதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் மொத்தமாகவே 34 dirhams தான் வந்து பே பண்ணியிருக்கேன். லைக் ஒரு ப்ராடக்ட்டும் வந்து 5 dirham 6 dirham அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு டாப் தான். இந்த டாப் ஐ திங்க் 5 dirhamsன்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்த ப்ரைஸிங்கில் தான் இருந்தது. ஸோ என்னோடய சைஸ்க்கு நான் இதை எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது, லைக் குவாலிட்டி நல்லா இருந்தது. பட் இது ஒயிட்ன்றனால கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் ஓகே ஃபைன், நீங்கள் ஒரு உள்ள வேறு ஏதாவது இன்னர்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபேடே ஆகாது, அந்த மாதிரியான மெட்டீரியல் அது. தென் வந்து ஒரு ப்ரௌன் கலர் பலாசோ பேண்ட்ஸ். நான் எடுத்தது எல்லாமே பலாசோ பேண்ட்ஸ் தான் எடுத்திருந்தேன். நான் இது வந்து ஒரு சைஸ் பிக்கராக எடுத்திருந்தேன். பிகாஸ் எனக்கு பலாசோ வந்து கொஞ்சம் ஃப்ளேரியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் அப்படி எடுத்திருந்தேன். பட் ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப நல்லா ஃப்ளேரியாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே. லைக் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஸ்கர்ட் அந்த ஒரு எலிஃபென்ட் பலாசோஸ் இருக்கும் இல்லையா, ஸோ எலிஃபென்ட் லைக் பலாசோஸ் அந்த மாதிரி வந்து இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு ப்ளூ கலர் பலாசோ பேண்ட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இது மட்டும் தான் நான் வந்து என்னோடய கரெக்ட் சைஸில் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இது மட்டும் எனக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருந்தது. பாக்கி ரெண்டுமே வந்துட்டு நான் கொஞ்சம் பிக்கர் சைஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ நல்லா எனக்கு ஃப்ளேரியாக இருக்கும் அப்படிங்கிறனால இதுவுமே பட் கரெக்ட் சைஸ் தான், பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு எந்த இதுவுமே இல்லை. அண்ட் கிளாத்துமே வந்து ரொம்ப நல்ல கிளாத் தான். அண்ட் தென் வந்து பாப்பாவுக்கு ஒரு ஃப்ராக் எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பாப்பாவுக்கு எடுத்திருந்த ஃப்ராக்கு. இந்த ஃப்ராக்கோடைய ஹேர் பேண்டும் வந்துருந்தது. மேலே அந்த பிளாக் கலர் வந்து லைக் வெல்வெட் மெட்டீரியலில் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. கீழே வந்து ரொம்ப திக்காக இருந்தது, நல்லா இருந்தது அதுவுமே. அண்ட் அது கூடயே வந்து ஒரு ஹேர் பேண்டும் வந்துருந்தது. அண்ட் இதுதான் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன் கிளாஸ் பலாசோ. இதுவுமே வந்து நான் ஒரு சைஸ் பிக்கராக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ தட் எனக்கு ஃப்ளேரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. லைக் உங்களுக்கு உங்களோட சைஸ் ஏதோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல ஆஃபர்ஸோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் இந்த ஆஃபர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.